அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்கறது மீனராசி. மீனராசிக்காரங்க எப்பவுமே அவங்களோட வழி தனி வழியாக தான் இருக்கும். அவங்க யோசிக்கிறது மற்றவங்ககிட்ட ஏதாவது போய் ஒரு யோசனை கேட்டால் எல்லாரோட யோசனையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மீனராசிக்காரங்கிட்ட போய் ஏதாவது ஒரு யோசனை கேட்டோம்னா அவங்களோட யோசனை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த கிரகநிலை மாற்றம் எப்போது ஏற்பட போது, இந்த கிரகநிலையினால என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சந்திரனும் ராகுவும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சூரியன் குரு, கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவில் மாறாதவங்க. இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் கிடைக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் வீடு கட்டும் பணியெல்லாம் ஈடுபடுவீங்க. அது தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கையிருப்பு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. இதுவரையில் இருந்த தொல்லைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பயணங்கள் மூலிமாவும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அந்த பயணத்தில் யாராவது ஒரு மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர்கள் மூலிமாவும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத தைரியம் இதுனா வரையிலும் இல்லாத ஒரு தைரியம் இப்போ இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம்லாம் இருக்கும். அதே மாதிரி தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது ரொம்பவும் நல்லது. பாதுகாப்பாக வைப்பதும் ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருப்பவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர் வகையிலையும் உங்களுக்கு சில உதவிகள்லாம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறதுலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். நிதானமாக பேசி மற்றவர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களெல்லாம் ஆலோசிப்பீங்க.
அந்த ஆலோசனை மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் ஈடுபடுவதனால நிறைய அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். சிலருக்கு மருத்துவ செலவெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவர்கிட்ட முன் ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியம். வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில பேர்த்துக்கெல்லாம் அமையும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிந்த அளவுக்கு கடனெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு கடனை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கிற நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும். உபத்தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் சில பேர் ஈடுபட்டு இருப்பீங்க. செய்கிற வேலையை விட்டுட்டு சைடில் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா சில பேர் முயற்சி செய்துட்ருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சில தாமதங்கள் ஏற்படும். அதனாலேயே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பீங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் பயந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உழைப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா சில ஆவணங்களெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. இருங்க. அதே மாதிரி திடீர்னு எதிர்பாராமல் சில செலவுகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் தேவையான உபகரணங்களையும் புத்தகங்களையும் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கூடுதலான நேரம் ஒதுக்கி படிப்பதனால நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பாடங்களை முழுமையாக படித்து புரிந்து படிக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி பாடங்களை மற்றவர்கள் நண்பர்கள் கூட கலந்து ஆலோசி படிக்கிறதுனால நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களுக்கு பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. வியாபார வளர்ச்சிக்கு அது உதவிகரமாக இருக்கும். தொழில் தொடர்பான அலைச்சல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுக்கிட்டையும் சக ஊழியர்களுக்கிட்டையும் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி மேல் அதிகாரிகள் நீங்கள் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். கடினமான உழைப்பிற்கு நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களெல்லாம் சொல்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவர்களோட விஷயத்துலேயும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. மன அமைதியை தரும். அதே மாதிரி வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு குழந்தைங்கக்கிட்ட அன்பாக பேசுவதற்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வயதில் இல்லாத திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்களை செய்வதனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாக்குறுதிகளை கொஞ்சம் தவிர்க்க. ஏன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியல அப்படின்னா ரொம்ப பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது வீண் குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். முடிந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்துருங்க. மாணவர்கள் யாருக்காவது உத்தரவாதம் அளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திப்படுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால சில மறதிகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்விக்காக அதிக நேரத்தை ஒதுக்கி பாடங்களை படிங்க. அதே மாதிரி ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறதுனாலையும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசிச்சுட்டு வாங்க. இனம் புரியாத கவலையும் மன அமைதியும் கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும். நம்பிக்கையோடு தினமும் இதை செய்துட்டு வாங்க. பஞ்சமுக விளக்கு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் குத்து விளக்கு இருந்ததுன்னா அந்த குத்து விளக்கு எடுத்து 5 முகத்துலேயும் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு விநாயகர்
விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா 17, 18, 19ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சியில் எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட தினம் அப்படின்னு பார்த்தா ஜூன் 10, 11. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.